அற்புதமான இந்த பக்தி இலக்கிய சுற்றுல அடுத்ததாக இந்த மேடைக்கு வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர் யோகேஸ்வரி. வாங்க. வணக்கம் யோகேஸ்வரி. வணக்கம் அண்ணா. பக்தி இலக்கிய சுற்றுல என்ன தலைப்பு? மீனாட்சி பிள்ளை தமிழ். ஆஹா, மீனாட்சி பிள்ளை தமிழ் குறித்து பேச என்ன ரொம்ப சந்தோஷம்னா, நாங்கெல்லாம் யாருமே ஆண்டாளை பார்த்ததில்லை, மீனாட்சி அம்மனை பார்த்ததில்லை, காமாட்சி அம்மனை பார்த்ததில்லை, விஷாலாட்சி அம்மனை பார்த்ததில்லை. எல்லாரையும் இங்கே தமிழ் எங்கள் உயிர்மையில் பார்ப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு குழந்தைகளும் அப்படியே அம்பாளினுடைய சுரூபமாகவே வந்து அமர்ந்திருக்கையா. வாழ்த்துக்கள்யா, சிறப்பு. சிறப்பா பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, தில்லையிலே அவள் பெயர் சிவகாமி, நெல்லையிலே காந்திமதி, திரிபுர சுந்தரி சீர்காழியிலே, சிவசக்தி பார்வதி கையிலையிலே, சமயபுரம் தன்னில் மகமாயி, அன்னை அவளல்லால் ஏது கதி. அவையோர் அனைவருக்கும் இந்த செல்ல பிள்ளையின் நல் வணக்கம். இது பக்தி இலக்கிய சுற்று. மதுரை மீனாட்சி அம்மன் இல்லையில் பக்தி ஏது? மீனாட்சி பிள்ளை தமிழ் மூலம் உங்கள் செவிகளுக்கும் மனங்களுக்கும் பக்தி மனம் பரப்ப விரும்புகிறேன். பிள்ளை தமிழ் அரசரையோ தெய்வத்தையோ சமய பெரியோரையோ ஒரு குழந்தையாக பாவித்து குழந்தை பிறந்த 3ஆம் மாதம் முதல் 21ஆம் மாதம் வரை காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, அம்மானை, நீராடல், ஊசல் என 10 பருவங்களாக பிரித்து, அதிலும் ஆணாக இருந்தால் அம்மானை, நீராடல், ஊசலுக்கு பதில் சிற்றார், சிறுபறை, சிறுதேர் என சேர்த்து பாடும் இலக்கியமாகும். நமக்கெல்லாம் மிகவும் நெருக்கமான மீனாட்சி அம்மனை ஒரு குழந்தையாக பாவித்து குமரகுருபரர் பாடியுள்ள மீனாட்சி பிள்ளை தமிழ் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எப்படி தெரியுமா? அதற்கு முன் குமரகுருபரரின் சிறப்புகளை அறிந்து கொள்வோம் வாருங்கள். குமரகுருபரர் பிறந்த 5 வயது வரை பேசவில்லை. இவரது பெற்றோர் திருச்செந்தூர் முருகனிடம் வேண்டி பேசும் வரம் பெற்றார். பேசும் வரம் பெற்றதற்கு நன்றி காணிக்கையாக கந்தர் கலிவெண்பா பாடினார். இதை அறிந்த திருமலை நாயக்க மன்னர் குமரகுருபரரை அழைக்கிறார். மீனாட்சி பிள்ளை தமிழை இயற்ற சொல்கிறார். குமரகுருபரரும் இயற்றி முடிக்கிறார். மீனாட்சி பிள்ளை தமிழ் விநாயகர் வணக்கத்துடன் ஆரம்பமாகிறது. தமிழ் மரபென்ன தெரியுமா? பிறந்த குழந்தையை 2 மாதங்கள் வரை வெளியே கொண்டு வரக்கூடாது. ஆனால் இன்றோ கருவறையை விட்டு வெளியே வந்தவுடன் புகைப்படம் எடுத்து படவரி மூலம் உலகெங்கும் பரப்புகிறோம். நாம் மீனாட்சி பிள்ளை தமிழுக்கு வருவோம். குழந்தையாக பாவித்த மீனாட்சியின் 3ஆவது மாத துவக்கத்தை காப்பு பருவமாக பாடும் குமரகுருபரர் மீனாட்சியை காத்தருளுமாறு திருமால், சிவன், விநாயகர், முருகன், கலைமகள், திருமகள் என 10 கடவுள்களிடம் வேண்டுகிறார். 5ஆவது மாதம் செங்கீரை பருவம். செங்கீரை போன்று குழந்தை ஒரு காலை உயர்த்தியும் ஒரு காலை மடக்கியும் 2 கைகளையும் நிலத்தில் ஊன்றி முகத்தை மேலே உயர்த்தி ஆடும் பருவம் இது. 7ஆவது மாதம் தாலாட்டு பாடும் தாளப்பருவம். 9ஆவது மாதம் கைகொட்டி பாடும் சப்பானி பருவம். 11ஆவது மாதம் மீனாட்சியை மடியில் தூக்கி வைத்து முத்தம் கொடுக்கும் முத்தப்பருவம். 13ஆவது மாதம் வருக வருக என அழைக்கும் வருகை பருவம். 15ஆவது மாதம் நிலாவை விளையாட அழைக்கும் அம்புலி பருவம். அன்றும் இன்றும் குழந்தைகளுக்கு நிலாவை விளையாட்டு பொருளாகவே காட்டியுள்ளதை கவனியுங்கள். அம்புலி பருவத்தில் குமரகுருபரர் இவ்வாறு கூறுகிறார். அம்புலியே, நீயும் மீனாட்சியும் சமம். இது சாமம். உனக்கும் மீனாட்சிக்கும் பிரிவினை இருக்கக்கூடாது. இது பேதம். நீ மீனாட்சியிடம் தஞ்சம் புகுந்து விட்டால் அனைத்தையும் தானமாக பெறுவாய். இது தானம். வேறுபாடு காட்டினால் உனக்கு தண்டனை உண்டு. இது தண்டம். இவ்வாறு சாமபேத தான தண்ட முறைகளில் மீனாட்சியுடன் நிலாவை விளையாட அழைப்பதாய் அமையும் பாடல் வரிகள் மனதை கவரும் விதமாய் உள்ளது. 17ஆவது மாதம் நீராடும் நீராடல் பருவம். 19ஆவது மாதம் விளையாடும் அம்மானை பருவம். 21ஆவது மாதம் ஊஞ்சலாடும் ஊசல் பருவம். இவ்வாறு விநாயகர் வணக்கத்துக்கு 2 பாடல்கள், ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்கள் என மொத்தமாய் 102 பாடல்களை அழகுற பாடியுள்ளார் குமரகுருபரர். இதில் என்ன சிறப்பு என சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள் மீனாட்சி பிள்ளை தமிழை. குமரகுருபரர் மனதுருகி வருகை பருவத்து பாடலை பாடும்போது அன்னை மீனாட்சியே அர்ச்சகரின் குழந்தை உருவில் வந்து மன்னர் சேதுபதி நாயக்கரின் மடியில் அமர்ந்து பாடல் முழுவதையும் ரசித்திருக்கிறாள். முத்தப்பருவத்து
பருவத்து பாடலை பாடும்போது மன்னரின் கழுத்தில் இருந்த முத்துமாலையை கலட்டி குழந்தை மீனாட்சி குமரகுருபரரின் கழுத்தில் போட்டிருக்கிறாள். இதெல்லாம் கேட்க கேட்க எவ்வளவு இனிமையாக உள்ளது. அது மட்டுமல்ல, தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை வலுத்த துறைந்தின் தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. இப்பாடலை மீண்டும் மீண்டும் பாராயணம் செய்யும் அன்பர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மீனாட்சி அம்மை அருள் புரிகிறாள் என்பது மக்களின் நம்பிக்கை. தமிழோடு பிறந்து பழமதுரையில் வளர்ந்த கொடி என்று மீனாட்சி தமிழோடு பிறந்ததாக கூறி தமிழையும் ஏற்றம் பெற வைத்துள்ளார் குமரகுருபரர். ஆம், பைந்தமிழ் வடிதமிழ் மதுர முழுகிய தமிழ் தெள்ளி தெளிக்கும் தமிழ் தெளிந்த பசுந்தமிழ் செஞ்சொற்றமிழ் முதுத்தமிழ் என தமிழுக்கும் பெருமை சேர்த்த நூல் இது. பாண்டிய நாட்டின் பெருமைகளையும் பாண்டியரின் ஆட்சி சிறப்புகளையும் எடுத்துரைக்கிறது இந்த நூல். சில திருவிளையாடல்களும் இந்நூலில் அரங்கேறி உள்ளன. ஆம், மதுரை மாநகரில் மலையத்துவஜனின் திருமகளாய் அவதரித்து சிவபெருமான் சவுந்தர பாண்டியனாகி அந்த திருமகளை மணந்து தமிழாட்சி புரிந்த திருவிளையாடல்களும் நடந்தேறி உள்ளன. மொத்தத்தில் மீனாட்சி பிள்ளை தமிழ் அன்னை மீனாட்சியை பெருமைப்படுத்துகிறது, தமிழ் மொழியை பெருமைப்படுத்துகிறது, பாண்டிய நாட்டை பெருமைப்படுத்துகிறது. அன்பு தருவதிலே உனை நேர் ஆகும் ஓர் தெய்வம் உண்டோ என்ற பாரதி பாடிய குழந்தை பருவத்து பாடலை மீனாட்சி பிள்ளை தமிழ் போல எந்த இலக்கியமும் சிறப்பாக பாட முடியாது. சிவன், பிரம்மன், திருமால் மூவருக்கும் மூலமான மீனாட்சியின் பிள்ளை தமிழை சுவைக்காதவர்கள் பிறவை பயனை எய்துதல் அரிதிலும் அரிதாம். எனவே சுவையுங்கள், பிறவி பயனை அடையுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யோகேஸ்வரி, சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. ஒரு உற்சாகமான பாராட்டு, வாழ்த்து. முதல்ல அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அண்ணன் எப்படின்னு இருந்தது? எனக்கு வணங்கணும் தாயா அவனை ஆசையா இருக்கு. யோகேஸ்வரி என் கண்ணுக்கு பரமேஸ்வரியாவே தெரிஞ்சான். நன்றி ஐயா. ஒரு நிமிடம் இந்த ஒளிப்பதிவு கூடம் எங்க மீனாட்சி அம்மன் கோயிலாக மாறி என் முன்னால் அந்த மீனாட்சியே நிற்பது போன்ற ஒரு காட்சி அமைஞ்சது. தன்னை புகழ தன்னிடத்தில் சொல்லில்லாத தமிழேன்னு வாங்க, அப்படி உன்னை புகழ என்னிடத்தில் சொல்லில்லை தாயே. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். இந்த சுற்றில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பற்றி பேசியது யோகேஸ்வரி அல்ல, அந்த மீனாட்சி அம்மையே ஒரு பிள்ளையாக வந்து பேசியிருக்கிறார். நான் சொல்வது சம்பிரதாயத்துக்காக இல்லை, ஏதோ ஒரு மேடை நாகரிகம் கருதி சொல்லலை, நான் உண்மையாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன். அவள் அருள் இல்லை என்றால் முன்னால் இப்படி பேசியிருக்க முடியாது. புகழ் கிடைப்பது சுலபம்தான், ஆனால் புண்ணியம் கிடைப்பது அவ்வளவு எளிது கிடையாது. சங்கரா டிவி இந்த உன்னுடைய பேச்சை பதிவு செய்ததன் மூலமாக புகழோடு சேர்த்து புண்ணியத்தையும் சம்பாதித்திருக்கிறது. நன்றி ஐயா. நான் உண்மையாக சொல்கிறேன். தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சொற்பமான இடங்களில் மட்டுமே தடை இருந்ததே ஒழிய வேறு எந்த இடத்திலுமே ஒரு தடுமாற்றமோ தடையோ தயக்கமோ கிட்ட இல்லவே இல்லை கண்ணா. அபாரம். நன்றி ஐயா. அந்த தங்கு தடையை காட்டிலும் என்ன சிறப்பு அப்படின்னா, நீ தெளிவாக உன்னுடைய பேச்சை அழகாக வகுத்து கொண்ட விதம். தொடக்கத்தில் பிள்ளை தமிழ்னா என்னன்னு சொன்னேன், அது ரொம்ப முக்கியம். எதை பற்றி பேசுகிறோமோ அந்த அடிப்படை அறிவு இருக்கணுங்கிறத நீ அறிவுறுத்தியிருக்க. பிள்ளை தமிழ்னா என்னன்னு சொன்னேன். அப்புறம் ஆண் குழந்தையாக இருந்தால் என்னென்ன பருவங்கள் பாடணும், பெண் குழந்தையாக இருந்தால் என்னென்ன பெயர்களில் இந்த பருவங்கள் இருக்கும் அப்படிங்கிற வேறுபாட்டையும் நீ சொன்ன. அதுவும் ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி அடுக்கடுக்கா தகவல்கள் நடுவில் அப்படியே இந்தா கொஞ்சம் தூவிக்கிறேன் அப்படின்னு குமரகுருபரரை பற்றின சில குறிப்புகளையும் சொன்னேன். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பற்றி ஒரு 5 நிமிட குறும்படம் பார்த்தது போல் இருந்தது உன்னுடைய பேச்சு. அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நிறைய தகவல்கள், அதே சமயத்தில் பாடல்களையும் மேற்கோள் காட்டின, பாடவும் செஞ்ச, எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்தில் ஈர்த்துட்டா. இல்லை மீனாட்சி அம்மை உன் மூலமாக எல்லாரையும் ஈர்த்து விட்டாள். ஒரே ஒரு தவறுன்னு சொல்லணும் அப்படின்னா அந்த இலக்கியத்தின் பேர் எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இல்லையா? மீனாட்சி பிள்ளைத்தமிழ்னே நீ சொல்லிட்டு இருந்த. பரவாயில்லை, மீனாட்சி மன்னித்து விடுவாள், பெரிய பிரச்சனை இல்லை.
இது மீனாட்சி பாடிய பிள்ளை தமிழ். உங்க பெற்றோருக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுகள். அவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல் தரலாம். தூரம் தயார் பண்ணதில்லை. மீனாட்சி அம்மனை பத்தி சொன்னதுனால சொல்றோம். அழைக்காமல் ஓடி வருவா. எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, மதுரையை ஒரு கலெக்டர் ஆட்சி பண்ணார் பிரிட்டிஷ் காலத்துல. அவர் பேர் ரோஸ் பீட்டர். அவர் என்ன பண்ணுவாரு, குதிரையில வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய தெற்கு கோபுரத்துல நின்று மீனாட்சி அம்மனை அப்படியே வணங்கிட்டு, பூட்ஸ் காலை கூட கலட்ட மாட்டார், அப்படியே வணங்கிட்டு அப்படியே அந்த குதிரையில போயிடுவார். பூட்ஸ் காலை கலட்டவே மாட்டார். ஆனால் தினமும் மீனாட்சி அம்மனை வணங்காம அவருடைய காரியம் தொடங்கவே தொடங்காது. அப்படி மீனாட்சி அம்மன் மீது அவ்வளவு பற்று கொண்டவர் ரோஸ் பீட்டர்னு வேற்று மதத்தை சேர்ந்தவர், இருந்தாலும் பிரிட்டிஷ்ல இருந்து வந்தவர். ஒரு நாள் இரவு பெரிய இடி இடிக்குது, மழை பெய்யுது, மிகப்பெரிய இடி மழை. அந்த நேரத்துல அந்த ரோஸ் பீட்டரினுடைய வீட்டு கதவு தட்டப்படுது. கதவை யாரோ தட்டுறாங்க. இரவு ஒரு 12 மணி 12:30 மணி இருக்கும். யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்களேன்னு அவர் பதட்டத்தோட வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. இதே மாதிரி ஒரு 8 வயது குழந்தை, நெற்றி நிறைய நீரோட, இதே மாதிரி ஒரு அழகான பச்சை பவாடை சட்டை கட்டி, அழகான வளையல்களோட, நெத்தி சுட்டியோட, நெற்றி திலகத்தோட, மூக்குத்தியோட, காதுல அணிகலனோட அப்படியே அந்த குழந்தை வந்து இப்படியே நிற்கிறான் வாசல்ல. இப்படியே நிற்கிறா வாசல்ல. இவர் 12:30 மணிக்கு யாரா இந்த குழந்தை ஜெகஜோதியா வந்து நிற்கிறாளே, யாருமா நீன்னு கேட்கிறாரு. அவருடைய மொழியில கேட்கிறாரு. அந்த குழந்தை எதுவுமே பேசல. அவர் கையை பிடித்து வெளியே இழுத்துட்டு வர்றார். அவர் ரொம்ப பதட்டப்பட்டு தன்னுடைய மனைவியையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு வெளியே வர்றார். 2 பேருமா வெளியே வர்றாங்க. வெளியே வந்த ஒரு 5 நிமிடத்துல, நீ யாரு என்னன்னு கேட்கறதுக்குள்ள ஒரு 5 நொடிகள்ல பெரிய இடி விழுந்து அவருடைய வீடு தரமட்டமாகுது. இவர் அந்த அதிர்ச்சியில பார்த்துட்டு திரும்புறாரு. என்னை யாரா காப்பாட்டுனதுன்னு பார்த்துட்டு திரும்புறாரு. அந்த குழந்தை அங்க இல்லை. அந்த மழை நேரத்துல சகதி இருக்கும்ல, சேறு சகதியில ஒரு கால் தடம் தெரியுது. இவர் அந்த கால் தடத்தை பின்தொடர்ந்துகிட்டே போறாரு. அது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய தெற்கு கோபுரத்துல போய் முடியும். இவர் போய் அந்த கோபுரத்துல அந்த படிக்கட்டுல முட்டி எழுறாரு. அம்மா, நான் உன்னை பார்க்கறதுக்கு என் பூட்ஸ் காலை கலட்டாம வருவேம்மா, ஆனா நீ என்னை பார்க்கறதுக்கு செருப்பே போடாம வந்திருக்கியம்மா, செருப்பு கூட போடாம உடனே ஓடி வந்து காப்பாத்திருக்கியம்மான்னு சொல்லி மரகத கற்கள் பதித்த தங்க பாதுகையை ரோஸ் பீட்டர் அவர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்காக அளித்தார். இன்றைக்கும் எங்கள் ஊர் திருவிழாவில், மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழாவில், அந்த 14 நாட்கள் திருவிழாவில் வேற்று மதத்தவரான ரோஸ் பீட்டர் அவர்கள் கொடுத்த அந்த பாதுகை மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அணிவிச்சு அழகு பார்க்கப்படுகிறது. அப்படியாக இந்த பக்திக்கு மதம் இல்லை, இனம் இல்லை, பக்தியில் அத்தனை பேரும் ஒன்றானவர்கள்னு காட்டக்கூடிய இடமாக இந்த மீனாட்சி அம்மையினுடைய உருவமாக வந்து நின்றிருக்காங்க அன்புக்குரிய யோகேஸ்வரி. வாழ்த்துக்கள்மா. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி, எங்கள் கவிஞருக்கும் நன்றி. 2 நடுவர்களுமே ரொம்ப உற்சாகப்படுத்தி வாழ்த்தி பேசியிருக்கிறாங்க. நிறைவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா.